60ஆம் சங்கீதம் 11ஆம் வசனம். இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும் மனுஷனுடைய உதவி விருதா. தேவனாலே பராக்கிரம் செய்வோம், அவரே எங்கள் சத்துருக்களை மிதித்து போடுவார். ஜெபிப்போம். Our gracious God, loving Heavenly Father, praise and thank the Lord in this morning time. Thank you, Lord, for once again gathering us, the people in the church on this resurrection day. Loving Father, we never expect that this psalm was given to us as a supreme thing. Loving Father, no man ever can do any help, Lord, unless thou help a man in his need. Thank you, Lord, for thy grace and mercy shown towards us. Loving Father, David says, no man can help us, Lord. Thou alone can help us. When he was, loving Father, trembling with the whole Israel was trembling before Goliath. Loving Father, the young man, David, he went alone and fought with loving Father, a great warrior, loving Father. He became in the land of Israel. He became the king of Israel. Such a shepherd who was feeding after the sheep, he was considered to be no man in the present. Loving Father, he was considered to be a great man of Israel. In his lineage only, the Savior of the Lord Jesus Christ came into being. Thou wast born into his womb only, loving Father. Once again, we praise the Lord for giving us strength and courage and then loving Father, supreme strength in our life in order to worship thee and thank thee. Praise thee and thank the Lord for everything thou art going to do. Give us this message, a blessed one. Thou alone canst establish me in thy blessing. Pray in the mighty name of our Lord and Savior Jesus Christ. பிரியமானவர்களே, இந்த 60ஆம் சங்கீதத்தில் இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும் மனுஷனுடைய உதவி விருதா அப்படின்ற பாருங்க. சமஸ்த இஸ்ரவேல் மக்கள் எல்லாரும் கலங்கி யாருமே இந்த கோலியாத்தை ஜெயிக்க வேண்டும், அவனிடம் போரிட வேண்டும், அந்த எண்ணம் ஒருவருக்கு கூட இல்லைங்க. சவுல் கூட பாருங்க, பல நேரங்களிலே ஒரு யுத்தத்தை சாதித்தான், ஜெயித்தான், வெற்றி கொண்டாடினான், இஸ்ரவேலருக்கு ஒரு வெற்றியை தேடிக்கொண்டு வந்தான். ஆனால் இந்த பெலிஸ்தீனாகிய காத் ஊரானாகிய கோலியாத் தினந்தோறும் வந்து ஆண்டவருடைய நாமத்தை, ஆண்டவரை நிந்திக்கிறான். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம். சார் 1 சாமுவேல் 16. சாரி 16. ஒரு விஷயம் 17ஆம் அதிகாரம் பாருங்க. 17:32 படிங்க. 17:32. தாவீது சவுலை நோக்கி, இவன் நிமித்தம் ஒருவனுடைய இருதயமும் கலங்க வேண்டியதில்லை, உம்முடைய அடியானாகிய நான் போய் இந்த பெலிஸ்தனோடு என்றான். பாருங்க, தாவீது அந்த இஸ்ரவேல் ராஜாவை அந்த கோலியாத்தை கொல்றதுக்கு
எவ்வளோ பேர் அந்த இராணுவத்திலே இருக்கிறாங்க. அவனுடைய சகோதரர்கள் கூட இராணுவத்தில் தான் வேலை செய்கிறாங்க. எல்லாரும் நல்ல அனுபவம் வாய்ந்தவர்கள். ஆண்டவர் எப்பொழுது அவன் நிந்திக்க ஆரம்பித்தானோ அவனுக்குள்ளாக ஒரு எண்ணம், ஆண்டவர் அப்போது சவுல் ஏன் அவனால் கோலியாத்தை எதிர்த்து நிற்க முடியல? காரணம் என்ன? தாவீதுக்கு இருந்த ஒரு பற்று, ஒரு வைராக்கியம். என்ன அந்த வைராக்கியம்? தேவனை அவன் நிந்திக்கிறான். என்ன சொல்கிறான்? ஒருத்தருக்கு ஒருத்தர் வாங்கன்றான். அது மட்டும் கிடையாது, உங்களை என் கை நின்று விடுவிக்கப் போகிற கடவுள் யார் அப்படின்னு சேலஞ்சு பண்ணுறான். அவனுடைய உடல் வாகு, அவனுடைய பராக்கிரமம், அவனுடைய உடல், அதாவது அவனுடைய தோற்றமே அந்த இஸ்ரவேலரை கலங்கடிக்க செய்தது. அதனால தான் என்ன பண்ணுறான்? ஒருத்தருக்கு ஒருத்தர் வாங்கன்னு சொல்கிறான். அவனுக்கு தன்னுடைய சரீர பலத்தை தான் நம்பியிருந்தானே தவிர, ஆண்டவர் ஒருத்தர் இருக்கிறாரு, இஸ்ரவேல் மத்தியில் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் பெரியவர், அவன் எத்தனையோ முறை கேள்விப்பட்டிருப்பான். ஆனால் அவனுக்கு அந்த எண்ணம் ஏன் வரலன்னா, தன்னுடைய சரீர பலம், தன்னுடைய மாம்ச பலம். அதுதான் கர்த்தராலே பராக்கிரமம் செய்வோன்னு சொல்கிறான். யார் சொல்கிறது? தாவீது சொல்கிறாரு, கர்த்தராலே பராக்கிரமம் செய்வோம். அவன் இஸ்ரவேலை நிந்திக்கிறது மட்டுமில்லாமல் ஆண்டவரை நிந்திக்கிறான். உங்கள் ஆண்டவரால் என்ன செய்ய முடியும்னு சொல்கிறான். அதனால்தான் பாருங்கள், சின்ன வயசாக இருந்தால் கூட அவன் வயசில் அவனுக்கு எவ்வளோ ஒரு தைரியத்தை ஆண்டவர் அவனுக்கு கொடுத்தார் பாருங்கள். அந்த நேரத்தில் யாருமே சாதிக்க முடியாத ஒரு காரியத்தை அவன் சாதித்தான். சும்மா வார்த்தையினால், ராஜா நான் போய் அவனை கொன்றுருவேன், அவனை சாவடிச்சிடுவேன், அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதுன்னு சும்மா சொல்லலை. அவனுடைய வாழ்க்கையில் ஆடு மாடுகள் மேய்ச்சின்னு போது பாருங்கள், ஒரு விஷயம் கரடி வந்துதான், ஒரு விஷயம் சிங்கம் வந்துதான். ஒரு சர்வசாதாரணமாக அந்த குடும்பத்தில் கூட அவங்க அப்பா கிட்ட கூட சொல்லலை, அப்பா நான் ஆடு மேய்ச்சின்னு இருக்கும்போது ஒரு சிங்கம் வந்தது, அது கீழ்ச்சி எரிஞ்சு போட்டேன், ஒரு கரடி வந்தது, அது கீழ்ச்சி எரிஞ்சு போட்டு, யாருக்கிட்டையுமே சொல்லலைங்க. அவன் எந்த அளவுக்கு ஒரு தைரியம், எந்த அளவுக்கு ஒரு தாழ்மை. ஆண்டவர் அந்த தாழ்மையான குணத்தை தான் பார்க்குறாரு. அந்த தாழ்மையான குணத்தில் தான் அவனுடைய பராக்கிரமமே அடங்கி இருக்குது. பாருங்க, சொல்கிறாரு, கர்த்தர் மேட்டுமையான தூரத்திலிருந்து அறிகிறாராம். ஒருத்தன் தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான். பாருங்கள் எந்த அளவுக்கு அவன் தாழ்த்தினான் பாருங்கள். தன்னுடைய தகப்பன் இடத்துலையோ, தன்னுடைய தாய் இடத்துலையோ, தன்னுடைய சகோதரி இடத்துலையோ யாருக்கிட்டையுமே போயிட்டு நான் ஒரு சிங்கத்தை கொன்றேன், ஒரு கரடியை கொன்றேன். ஆனால் இங்கே அவனுக்கு ஏன் சவுலுக்கிட்ட சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்ததுன்னா, சொல்ல வேண்டிய நிர்பந்தம். சொல்லலையானா அவன் போய் நீ சவுலோட அந்த கோலியத்தோடு எதிர்த்து போராடுன்னு சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் வந்திருக்காது. அந்த இடத்துல ஒரு அவசியம்னு வந்த பிறகு பாருங்கள், அவன் சவுலுக்கிட்ட சொல்கிறான், ராஜா ஒரு விஷயம் சிங்கம் வந்தது, ஒரு விஷயம் கரடி வந்தது, அதை கீழ்ச்சி ஒரு அனாவசியமாக போட்டுட்டேன், இவன் எந்த மூளைக்குன்றான். பாருங்க, அவன் சிறு வயது முதலே யுத்த வீரன். ஆனால் இவனுக்கு எந்த ஒரு யுத்தத்திலையும் பழங்கள். ஆடு மாடு மேய்ச்சிருந்தவனுக்கு என்ன ஒரு அவனுக்கு ஒரு சக்தி இருக்கும், என்ன ஒரு ஒரு உண்டியில் என்ன சொல்கிறாங்க இப்போ இந்த நேரம் இது சொல்ல என்ன சொல்கிறாங்க, அது கேட்டர் பால்ட்டுன்னு சொல்லணும், இது உண்டிக்கோல். அந்த உண்டிக்கோல் எடுத்து ஒரு இது அடிச்சான்னா அது மட்டும்தான் தெரியும் அவனுக்கு. மற்றபடி அந்த உருவத்தையே பார்த்தா நம்ம கூட பாருங்கள், நம்ம எதிர்க்க வீராப்பா பேசுவோம், ஆனால் நம்மளை விட கொஞ்சம் உருவம் பெருசான ஒருத்தன் வந்துட்டானா நம்மளை யாரையுமே ஆடிடுவோம். ஏன்? இயற்கை. அந்த இயற்கையான சுபாவம் தாவீதுக்கு கொஞ்சம் கூட இல்லை. ஏன்னா தேவனாலே
பராக்கிரமம் செய்யும் இக்கட்டில் உதவி செய்யும் மனுஷனுடைய உதவி விருதா. எனக்கு யாருடைய உதவியும் வேணாம். சவுல் சொல்கிறான், சரி நீ ஜெயிக்க போகிற, ஏதோ சொல்கிற, சரி இந்த உடைகளையாவது போட்டுன்னு போயிட்டு ஜெயி அப்படின்னு போட்டு விடுறான். கொஞ்சம் தூரம் நடந்து பார்க்குறான், அது அவனுக்கு சரிப்பட்டு வரல. உடை எல்லாத்தையும் கவசம் எல்லாத்தையும் மார்பதக்கம், அப்படி அவனுக்கு ஒரு யுத்த வீரனுக்கு தேவையான அத்தனை பொருட்களையும் கொடுத்து அனுப்புகிறான், செய்கிறான். அவன் நடந்து போகிறான், அதை போட்டுன்னு போகிறான். அது அவனுக்கு பழக்கம் வரல. பார்க்குறான், அவனுக்கு ஆண்டவர் என்ன பழக்கத்தை கொடுத்தாரோ அவன் பழக்கம்னா கல் எடுத்து ஒரு ஆடு, ஒரு சிங்கமோ ஒரு எதுனா ஒரு ஆடு கீழே எதனா ஒரு நதிகிரி வந்துச்சுன்னா, ஆடை பொடிக்க வந்துச்சுன்னா ஒரு கல் எடுத்து அடிக்கிறது, இது பழக்கம் தான். குறி பார்த்து அடிக்கிறது தான் அவனுக்கு பழக்கம். அவனுக்கு ஈட்டி பிடிச்சி எந்த பழக்கம் கிடையவே கிடையாது. ஆனால் பாருங்கள், தேவனாலே பராக்கிரமம் செய்யும் இக்கட்டத்தில் உதவி செய்யும் மனுஷனுடைய விருதான்றான். எந்த அளவுக்கு ஒரு விசுவாசம் பாருங்கள், எந்த அளவுக்கு ஆண்டவர் மேலே ஒரு நம்பிக்கை வச்சுருக்கிறான் பாருங்கள். அவன் அப்போ கூட சொல்கிறான், நீ வா, உன்னை அடித்து உன்னை காகத்துக்கும் நாய்க்கும் எல்லாத்துக்கும் உன்னை இறை போட்டுருவேன்னு சொல்கிறான். அப்போ கூட அவனுக்கு பயந்தான. பார்த்தீங்களா, ஒரே ஒரு துளி அந்த வேதத்தில் அந்த 1 சாமுவேல் 16 அதிகாரம் படிச்சுட்டு வாங்க பாருங்கள். ஒரே ஒரு துளி கூட அவன் பயந்தான். அவனை பார்த்து ஒரு சலசலப்பு உண்டாயிற்று அப்படின்னு வேதத்தில் எங்கேயுமே கிடையாது. ஆனால் இஸ்ரவேலர் எல்லாரும் ஆடி போயிட்டாங்க. அதில் இருந்து மொத்தக்காவது நான் ஜெயிக்கிறேன் ஆண்டவர், நான் ஜெயிக்கிறேன் ராஜா, நான் அவனை எதிர்த்து போராடுற ராஜா, ஒருத்தரும் சொல்லலை. பாருங்க, ஏன் தாவீதை ஆண்டவர் விசேஷமாக தெரிந்து கொண்டாருன்னா, சவுலுக்கும் தாவீதுக்கும் இருந்த ஒரு விஷயம் என்னென்னா, தாவீது பாருங்க ஒரு தவறு செய்கிறான், அந்த தவறிலிருந்து அவன் விலகி ஓடலை. என்ன விலகி ஓடலை? தாவீது என்னன்றான், உரியாவினுடைய மனைவியை நடு மையத்தில் வச்சு ஒரு ஓர வஞ்சனையாக ஒரு பொய்யா அவன் மேலே அவங்ககிட்டே ஒரு லெட்டரை கொடுத்தாச்சு அவனை சாவடிக்கிறான். அது ரொம்ப ஆண்டவருடைய பார்வைக்கு ரொம்ப விருஷனமாக இருந்தது, ரொம்ப கடினமாக இருந்ததுதான். அது ஆண்டவர்னாலே ஜீர்ணிக்க முடியல. அப்போது நாத்தான் அனுப்புகிறாரு. அப்போ பாருங்கள், ஒரு விஷயத்தை சொல்கிறாரு. ஒருத்தனுக்கு ஒரு ஆடு தான் இருந்தது, ஒருத்தனை பெரிய பணக்காரன். ஆனால் பாருங்கள், அந்த பணக்காரன் தன்னுடைய வீட்டுக்கு வந்த ஒரு அதாவது ஒரு கெஸ்ட்டு, ஒரு என்ன சொல்லலாம் விருந்தாளி வரான். அந்த விருந்தாளிக்கு எவ்வளோ பெரிய பணக்காரன், அந்த அவன் எவ்வளோ பெரிய ஆடுங்கள்லாம் வச்சுருப்பான், மாடு வச்சுருப்பான், அதை எடுத்து அடிக்க முடியாமல் அந்த ஒரு ஏழையான ஒரே ஒரு ஆடு செல்லமாக குழந்தையாக வளர்த்துனுக்கிறான். அதை எடுத்து அதை சமைச்சு போடுறான். அதை பார்த்தோன்னே பாருங்கள், இவனுக்கு ஒரு கதை சொல்கிறான்னே நினைக்கல. அந்த இடத்துல அவனுக்கு ஒரு உணர்வு வருது. என்ன உணர்வு? ஒரு நீதி செய்யணும், ஒரு நியாயத்தை செய்யணும். ஏன்னா அவன் ராஜாவாக இருக்கிறான். யார் சொல்லு அப்படின்றான். அது யாரும் இல்லை, அது நீதான், அது நீதான்றான். அந்த நேரத்தில் ஒரு ராஜாவை அந்த காலத்தில் யாரும் எதிர்த்ததே கிடையாது. ராஜா எந்த பக்கம் தலாட்டுறானோ அவன் எஸ்ன்னா எஸ், நோன்னு. ஆனால் கொஞ்சம் கூட பயப்படல. அவன் பாருங்கள், உடனே மனம் திரும்புகிறான். உடனே ஆண்டவரே, அந்த 51ஆம் சங்கீதத்தை படிச்சிங்க பார்த்தீங்கன்னா, 51ஆம் சங்கீதம் பாருங்கம்மா. 51ஆம் சங்கீதம் படிங்க. முதல் வசனத்தில், தேவனே தேவனே முது கிருபையின்படி இறங்கும், மிகுந்த இறக்கங்களின்படி என் சுத்திகரியும், கழுவி சுத்திகரியும், நான் அறிந்திருக்கிறேன் என்பது நிற்கிறது. தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக
பொல்லாங்கானதை நடப்பித்தேன். பாருங்க, எந்த அளவுக்கு ஒரு நொறுங்கின இருதயம், ஒரு உண்மையான இருதயம், ஒரு ஆண்டவரை நோக்கி நான் செய்தது தப்பு தான் ஆண்டவரே, இதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை ஆண்டவரே அப்படின்றான். பாருங்க, அந்த முதல் குழந்தைய ஆண்டவர் அடிக்கிறாரு. அந்த முதல் குழந்தைக்காக ஜெபிக்கிறான், உபாசிக்கிறான், நாள் முழுதும் கண்ணீர் விட்டு என்னென்னவோ பண்ணுறான். பாருங்க, குழந்தை இறந்துடுச்சு. குழந்தை இறந்தவனை பாருங்க, ஆண்டவர் நம்முடைய காரியத்துக்கு செவி கொடுக்கலன்னும் போது வந்து சாப்பிட்றான். பார்க்குறவங்களுக்கெல்லாம் இது ஒரு பைத்தியக்காரத்தனமாக தெரியும். என்ன ஆண்டவர் அந்த குழந்தை உயிரோடு இருக்கும்போது, அது நோய்வாப்பட்டிருக்கும்போது அப்படியே அப்படியே ஊந்து ஊந்து அப்படியே பாஸ்டிங் இருந்து சாப்பிடாது இருந்தார். செத்து போச்சு, வந்து சாப்பிட்றாரு, போதை நட்டு வீழ்றாரு. என்ன ஆச்சு ராஜாக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க. காரணம் என்ன? அந்த வசனத்தில் இருக்கிற உண்மை என்னன்றான், ஆண்டவர் என்னுடைய தப்பிதத்துக்கு ஏற்ற நியாயத்தை செய்தார், பொல்லாங்கானதை நடப்பித்தேன், அந்த பொல்லாங்கான காரியத்துக்கு ஆண்டவர் ஒரு நீதியை செய்தார்னு உள்ளபடியே ஒரு ஏற்றுக்கொள்கிற ஒரு மனப்பக்குவம் தாவீதுக்கு இருந்தது. அதனால தான் பார்த்துங்க, ஆண்டவர் என் இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷன் சொன்னார். ஆனால் சவுலை ராஜாவாக தேர்ந்தெடுக்கும் போது அவனுடைய ஆரம்பம் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது, தாழ்மையாக இருந்தது. ராஜாவே வேணாம் அப்படின்னு போய் ஓடி ஒழிஞ்சிக்கிறான். ஆனால் அவனுடைய முடிவு பாருங்க, தான் ராஜாவாக தன்னுடைய பலம் அதிகரிக்க தன்னுடைய மேன்மை அதிகரிக்க தன்னை உயர்த்துகிறவனாக தான் காணப்பட்டானே தவிர சொல்கிற ஒவ்வொரு காரியங்களையும் அவன் ஆண்டவருக்கு உண்மையானவே இல்லை. ஒரு ஆசாரியன் செய்ய வேண்டிய வேலையை இவன் எடுத்துக்கிறான் கையில். அதனால்தான் உன்னுடைய ராஜ்யம் பறிக்கப்பட்டு போகும்னு சொல்கிறார் சாமுவேல். அதனால்தான் இன்றைய காலையில் ஒரு மனுஷனுடைய வைராக்கியமோ ஒரு மனுஷனுடைய உதவியோ யாருக்குமே யாருடைய உதவியை எதிர்பார்க்காதீங்க. ஆண்டவருடைய நாமத்தினால் மட்டும் பராக்கிரம் செய்வோன்னு சொல்லி பாருங்க. உங்களுடைய காரியங்கள் எப்படிப்பட்ட காரியங்களாக இருந்தாலும் சரி, அது தோல்வியாகாது, அது நடக்காது. என்னுடைய மகளுக்கு வேலை கிடைக்கல, என் பொண்ணுக்கு வேலை கிடைக்கல, என் பையனுக்கு மேரேஜ் ஆகல, என்னுடைய மகளுக்கு இது காரியம் நடக்கல, எனக்கு மட்டும் ஏன் ஆண்டவர் நடக்குது, ஏன் இப்படி இருக்குதுன்னு அந்த கோணத்தில் பார்க்காதீங்க. தேவனாலே பராக்கிரமம் செய்வோன்ற அந்த விசுவாசத்தை ஆண்டவர் மேலே பதியுங்க. உங்கள் ஆண்டவர் அந்த பராக்கிரமத்தை, அந்த பலத்தை, அந்த விசுவாசத்தை ஆண்டவர் மேலே பதிக்கும்போது, தாவீது எப்படி ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த தாவீதுக்கு ஆண்டவர் எப்படி ஒரு ராஜாவாக அபிஷேகம் பண்ணி ஒரு ராஜாவாக உயர்த்தினாரோ, அதே நிலைமையை உங்களுடைய வாழ்க்கையில் கூட நம்முடைய வாழ்க்கையில் கூட நாம் உயர்ந்து மேலோங்கி நிற்போம் என்பதற்கு நம்முடைய விசுவாசமே ஆதாரம். அது தாவீது அதுக்கு ஒரு அத்தாட்சியாகிறார். கர்த்தர் தாம் இந்த வசனத்தை ஆசீர்வாதத்தோடு நிறுத்துவார்.